உட்காருவோம். நாம் நேற்று வாசித்த தேவசனத்தை வாசிக்கலாம். ஆமென். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்மை தருக ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். பிசாசும் நன்மையை தருகிறான், உலகமும் நன்மை தருகிறது. ஆனால் உலக பிரகாரமான நன்மைகள் நித்தியமானவைகள் அல்ல. தேவன் தருகிற நன்மைகள் ஆமென் வேதனை இல்லாதது, ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதனோடு கூட அவர் என்ன செய்வதில்லையா? வேதனையை கூட்டுவது இல்லை. ஆமென். ஒரு நாள் பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொன்னார், நீர் என்னை பணிந்து கொள்ளுவீரானால் இந்த உலகம் அதனுடைய மகிமையை உமக்கு தருவேன் அப்படின்னு சொன்னால், படைத்த ஆண்டவரிடத்திலேயே எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரிடத்திலேயே பிசாசு வந்து சொல்லுகிறான், நான் உமக்கு இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையெல்லாம் தருவேன்னு சொன்னவன் இன்னைக்கு நம்மிடத்திலையும் சொல்லுவது நிச்சயம்தான். ஆமென். இன்னைக்கு அதனால்தான் அநேகர் பிசாசுக்கு பின்னால் ஓடுகிறார்கள். பிசாசு நன்மையை தருவேன் என்று சொல்லி அவன் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிற போது, அநேகரை மோசம் பண்ணி கொண்டிருக்கிற போது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காய் உன்னதத்தினுடைய நன்மையை இழந்து அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிற போது, யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நன்மை தேவை என்றால் ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். அவரிடத்திலிருந்து நன்மை வரும், ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நேற்று நாம் சிந்தித்தோம், நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஒன்று, கர்த்தருக்கு பயப்பட்டால் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். 2, தேவ திட்டத்தோடு இணைந்து கொண்டால் தேவன் நமக்கு நன்மை செய்வார். 3, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருந்தால் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவனுக்கு பயப்படுங்கள், கர்த்தர் நன்மையை தருவார். ஆமென். தேவ திட்டத்தை புரிந்து அந்த திட்டத்தோடு இணைந்து கொள்ளுவோம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம், கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தருகிற சில வித்தியாசமான நன்மைகளை குறித்து கூட நாம் சிந்திக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. வேதத்தில் சிலர் குறைவுபட தொடங்கினதை நாம் வாசிக்க முடியும். தகப்பனிடத்திலிருந்து நன்மையை பெற்றதான இளையகுமாரன் தூரதேசத்துக்கு போனான். போன இடத்துல அவன் என்ன செய்யப்பட்டானா? குறைவுபட தொடங்கினான். அல்லேலூயா. நகோமியும் ஆமேன் எலிமெலெக்கும் மக்லோனும் கிலியோனுமாக மோவாபிய தேசத்துக்கு போனார்கள். போன இடத்துல நிறைவுள்ளவர்களாய் போனாங்க, அவர்கள் குறைவுபட தொடங்கினார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற மகிமையான வார்த்தை, கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை குறைவது இல்லை. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் முழுவதுமே பெண்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஆமென் ஞானிகளுடைய ஞானி சொல்லுகிறார். அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்குமாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது.
அந்த நன்மை குறையாமல் இருக்கணும்னா நம்முடைய வீடு குணசாலியினுடைய வீடாக இருக்கட்டும். ஆமென். 10வது வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. சில வீட்டில் நல்ல வருமானம் வரும், ஆனால் ஒன்றும் என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. செலவுக்கு மேலே செலவு. எதுக்கு செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் செலவு பண்ணுகிறார்கள். 10 ரூபாயை சரியாக செலவு செய்ய தெரியாதவங்கள்ட்ட 100 ரூபா கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆமென். சிலர் நினைக்கிறாங்க, நான் கையில் கோடிக்கணக்கில் பைசா இருந்தால் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். 10 ரூபாயில் உண்மை இல்லாதவர்கள் எத்தனை கோடி வந்தாலும் அதில் உண்மையாக இருக்க போவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். உனக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தில் நீ குணசாலியாக நடந்து கொண்டால் மட்டும்தான் ஆண்டவர் உன்னை அநேக காரியங்களின் மேல் அதிகாரியாக வைக்க முடியும். ஆண்டவர் நம்ப முடியும். இங்கே அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து என்ன செய்யாதான், குறையாது. சில வீட்டில் பாருங்கள், கணவன்மார் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டு வருவாங்க. மனைவிமார் என்ன செய்துட்ருப்பாங்க, செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு கிடையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்காது. அவன் வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. நம்முடைய வீடுகள் நன்மை குறையாத வீடுகளாக இருக்கட்டும். நம்முடைய வீடுகளில் நன்மை தங்கட்டும். நம்முடைய வீடு பரத்திலிருந்து வருகிற நன்மைகளினாலே நிரப்பப்படுகிற வீடுகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 31 அதனுடைய 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா அப்படின்னா பெரிய நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சாதாரண நன்மை அல்ல, பெரிய நன்மை. யாருக்கு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை பயப்படுகிறவர்களுக்கும். சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? பெரியதாக இருக்கிறது. நன்மையான ஈவு எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. அந்த நன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யாருக்காக? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதாக இருக்கிறது. விசுவாசிக்கணும். நமக்காக கர்த்தர் பெரிய நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகம் தர முடியாத பெரிய நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். தாய் தகப்பனால் தர முடியாத நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தின் அதிகாரிகளால் தர முடியாத நன்மைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் அடிபிடித்து கொண்டிருக்கிறாங்க. என்னத்திற்காக? சொத்துக்காக, சுகத்துக்காக, பணத்திற்காக, வருமானத்திற்காக. ஆனால் அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவரே நன்மையை உண்டு பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவேதான் அல்லேலூயா எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒரு மனுஷனுடைய இருதயங்களிலும் தோன்றவில்லை. அல்லேலூயா. பரலோகத்தை ஒரு பெரிய பொக்கிஷ சாலையாக பார்த்தா அந்த பொக்கிஷ சாலையில் ஒவ்வொருவருக்கான நன்மை பேரெழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. காலையில் ஆமென் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் ஆமென் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய ஆமென் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆமென் பார்சல்கள் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பார்சல்கள், நிறைய ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மெயில்கள், லெட்டர்கள். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இன்னாருக்குன்னு வந்த பொருட்கள் அனுப்பப்படுகிறது போல பரலோகமாகிய பொக்கிஷ சாலையில்
பார்சல் பார்சலாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகள். அது யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவங்களுடைய விலாசம் எழுதப்பட்டு தப்பாமல் நம்முடைய கையில் வந்து என்ன செய்யுமா, சேரும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எப்படி இருக்கிறதா, பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தால், ஆண்டவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிற நன்மை எப்படிப்பட்டது என்பதை கூட நாம் சிந்திக்க முடியும். உங்கள் மாதப்பிறப்புகளில், உங்கள் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம், உங்கள் மாதப்பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. உபாகமம் 28:11. அல்லேலூயா. என்ன நன்மை உண்டு பண்ணுவாரா? பரிபூரண நன்மை. சொல்லுங்க, பரிபூரணமான நன்மையை கர்த்தர் அல்லேலூயா நமக்கு கட்டளையிடுகிறார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனி, உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகிறது? பரத்தில் உண்டாகிறது. ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கட்டளையிடுகிறார்னா கமாண்ட். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கற்பத்தின் கனி நன்மையாக இருக்கட்டும்னு அவர் சொல்லுவாராக. மிருக ஜீவன்களுடைய பலன் நன்மையாக இருக்கட்டும் அவர் சொல்லும்போது அது நன்மையாக மாறுகிறது. நிலத்தின் கனி பரிபூரண நன்மையாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் நன்மைகளுடைய தேவன். அல்லேலூயா. இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மையை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் தருகிறார்? நேற்றைக்கு நாம் சிந்தித்த ஒரு வசனங்களை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. 2, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவளுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நேற்றைக்கு சிந்திக்காத வித்தியாசமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லும்படியாய் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். குழந்தை பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். குழந்தை பிறக்க கூடாது, அது கொல்லப்பட வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம். இன்னைக்கும் அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை கருவில் என்ன செய்கிறாங்க? அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழிக்கிறவங்களுடைய குடும்பங்கள் தழைக்காது. அது டேஸ் டேஸ் டேஸ். குழந்தைகளை கொல்லாதிருங்கள். சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகுது. அப்படின்னா ஒரு குழந்தை கற்பத்தில் உருவாகும் போது அந்த குழந்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி கர்த்தர் தருகிற ஈவு. இந்த ஈவை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு கற்பத்தில் வைக்கும்போது அதை அழிப்பதற்கு பிசாசு திட்டமிடுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அதை பாதுகாக்கிறவர்களாக இருக்கணும். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய வார்த்தை. அது உயிர் ஆமென் உருவான உடனே அதை அழிப்பது கொலை. ஆமென்.
கொலை செய்கிறவர்களுக்கு அதற்குரிய தண்டனை உண்டு. மனுஷன் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை நிச்சயமாக உண்டு. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிய கடவீர்கள். ஆமென். பிதாக்களுடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடரும். அது வராதபடிக்கு நாம் பிள்ளைகளை கொல்லுகிறவர்களாக அல்ல, பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். எபிரேய மருத்துவச்சிகள் ஆமென் ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருந்த போதும் பிள்ளைகளை கொல்லாதபடி பாதுகாத்தார்கள். ஆகவே வசனம் சொல்லுகிறது, தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். சபையிலே ஆத்துமாக்கள் பெருகணும், குடும்பம் பெருகணும். அதற்கு தடையாக ஒரு மனுஷனும் நிற்கக்கூடாது. அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபமாக மாறும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு மரம் எப்படி வேகமாய் எழும்பி வருகிறதோ அதுபோல் நம்முடைய குடும்பம் தழைக்கணும். இந்த 2024 3வது மாதத்தில் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறாமோ அவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்க செய்வாராக. அந்த குடும்பங்கள் வளரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஒரு மரத்துக்கு உரம் போடும்போது, நல்லா தண்ணீர் பாய்ச்சப்படும் போது, அந்த மரம் நல்ல ஒரு மண்ணில் நிற்கிற போது, அதற்கு வளரக்கூடிய ஒரு காலநிலை இருக்கிற போது அது வளருகிறது. ஆனால் ஒரு குடும்பம் அப்படி அல்ல. ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற போது கர்த்தரே குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறார். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை தடுக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்களை பாதுகாத்து கொண்டால் குடும்பங்களை தழைக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை கொன்றுவிடக்கூடாது. கர்த்தர் தந்த தீர்க்க தரிசனங்களை கொன்றுவிடக்கூடாது. கர்த்தர் தந்த அபிஷேகத்தை கொன்றுவிடக்கூடாது. கர்த்தர் தந்த தாளந்துகளை கொன்றுவிடக்கூடாது. கர்த்தர் தந்த ஊழியத்தை கொன்றுவிடக்கூடாது. கர்த்தர் தந்த தரிசனங்களை கொன்றுவிடக்கூடாது. பத்திரப்படுத்த வேண்டியதை பத்திரப்படுத்தணும். சிம்சோனுடைய தாய் கேட்கிறார், அந்த பிள்ளை ஆமென் கிடைக்கும் போது அதை எப்படி வளர்க்கணும்? ஆமென். தேவதூதன் சொன்னார், நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, நீ மதுபானம் குடிக்கக்கூடாது, நீ தீட்டானது ஒன்றை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அவன் பிறந்த நாள் முதல் கர்த்தருக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்டவனாய் நசரேயனாக இருப்பான். பாதுகாத்தார்கள். அல்லேலூயா. மரியாளும் யோசேப்பும் பிள்ளை பிறந்த உடனே எப்படி வளர்க்கணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை பாதுகாத்துக்கொள், பாதுகாத்துக்கொள். ஏரோது அதை கொலை செய்யும்படி தேடுவான், ஆனால் நீ அந்த கையில் ஒப்பு கொடுக்காதபடி நான் உனக்கு சொல்லுகிற காலம் வரைக்கும் எகிப்தில் போய் அங்கே மறைவில் குடியிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த திட்டங்கள், ஆண்டவர் தந்த தரிசனங்கள், ஆண்டவர் தந்த சொப்பனங்கள், வாக்கு தத்தங்கள் பாதுகாக்கப்படுகிற போது, குறிக்கப்பட்ட நாள் வரும்போது அந்த நன்மை ஆண்டவர் உலகத்துக்கு அடையாளம் காட்டி தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகருடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. கிடைத்த நன்மையிலே சந்தோஷப்படணும். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எத்தனோ சந்தோஷப்பட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
எத்ரோக்கு நன்மை செய்தார் என்பது அல்ல, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நன்மை செய்தார். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். பார்வோனையும் அவனுடைய சேனையும் அவனுடைய குதிரைகளையும் எல்லாம் செங்கடலில் கர்த்தர் அமிழ்த்தினார். அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்தார் என்பதை எத்ரோ கேட்டு சந்தோஷப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை குறித்து கேள்விப்படுகிற நமக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து கேள்விப்படும் போது நமக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அதை குறித்து ஒரு அக்கறை உள்ளவங்களுக்கு, எதிர்பார்ப்புள்ளவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு அதை குறித்து சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு சபையினுடைய பிரதிஷ்டை விழா, அதாவது அந்த சபை கட்டப்பட்டு ஒரு வருடமான ஒரு கூட்டத்தில் நான் பங்கெடுக்கிறேன். அந்த ஊழியர் வீதமாக ஒரு சாட்சியை சொன்னார். ஆமேன். அல்லேலூயா. அந்த இடத்துல சபை கட்டப்பட்டது என்பதை கண்ட உடனே ஒரு ஊழியர் வழியில் வச்சு சந்திக்கிறார். சந்தித்து கேட்டால், நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீங்க? என்னிடத்துல நான் ஊழியம் செய்கிறேன். அங்கே எப்படி ஊழியம் செய்கிறீங்க? எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சொந்தமான நிலத்தை தந்தார், அதில் ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறேன். இதை கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் கட்டிப்பிடித்து சந்தோஷப்பட்டு சொன்னாரா, என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை தந்தார். ஆமென். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்ன சாட்சி என்னன்னா, நான் பல வருடங்களாக இந்த பட்டணத்தினுடைய பெயரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பல தடவை முயற்சி பண்ணினேன். இங்கே எனக்கு சொந்தமாக இடம் கிடைக்கல. ஒரு வாடகை கட்டடத்தில் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஹாலை எடுத்து ஆராதனைக்கான எல்லாமே செய்து ரெடியாக வந்த நேரத்தில் அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் அவங்களுடைய முக்கியமான ஒரு நபரிடத்தில் இவருக்கு கட்டடம் கொடுத்தேன்னு சொன்னபடினால அந்த அதிகாரி இந்த கட்டடம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு விலக்கி விட்டார். ஆகவே என்னால் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியலை. கொடுத்த அட்வான்ஸை திரும்ப தந்து விட்டாங்க. தந்தது மட்டுமல்ல, யாரும் அந்த பகுதியில் கட்டணம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தடை பண்ணிவிட்டார்கள். அன்றையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சபையை கட்டிடத்தை தந்து இந்த ஊழியத்தை தந்தார்னு கேட்கும்போது எனக்கு என்னதான் இருக்குது? சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைக்காக நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. மற்றுள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், மற்ற குடும்பங்களுக்காக நான் துறப்பில் நிற்கிறவர்களாக இருந்தால், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கர்த்தர் செய்கிறாருன்னு கேட்கிற போது நமக்கு சந்தோஷம் வரும். இல்லைன்னா நமக்கு பொறாமைகள், எரிச்சல்கள் வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்ரோ என்கிறதான மனுஷன் மோசையினுடைய மாமா, அவர் ஒரு ஆசாரியன். ஆனால் அந்த மனுஷன் சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 12வது வசனம், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாகிய எத்ரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை தனக்கல்ல, ஆமென், தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார் என்பதை எத்ரோ கேள்விப்பட்ட போது சந்தோஷப்பட்டு பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை நிறைவானதாக இருக்கும். நெகமியாவினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். நெகமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததான கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நன்மைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனிகொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புருஷித்து திருப்தியாகி கொழுத்து பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2024 இந்த 3வது மாதம் கர்த்தர் நன்மையை தருவாராக. கர்த்தர் நன்மையை தரும்போது
அரணான பட்டணம், செழுமையான பூமி, சகலவிதமான உடைமைகள் நிறைந்த வீடுகள், வெட்டப்பட்ட துறவுகள், ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சங்களை சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். திருப்தியான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், செழுமையான ஆசீர்வாதத்தை தர சாத்தானால் முடியாது, உலகத்தால் முடியாது, அவன் பேங்க் லோனால் முடியாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகருடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினுடைய நிழலும் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிற கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த 3வது மாதத்தில் வசனத்தை விசுவாசியுங்கள். மறுபடியும் 3 காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படணும், தேவ திட்டத்தை இணைந்து கொள்ளணும், அழித்து விடக்கூடாது, தேவ திட்டங்கள் பாதுகாக்கப்படட்டும். 3வதாக ஆமென் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கணும். 4வதாக இனி ஒருவருக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை சந்தோஷப்படுவோம். ஆமென். அதற்கு நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். கர்த்தர் எல்லா நன்மைகளினாலும், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், சரீரங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், ஆமென் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், ஆமென் நெகேமியா 9:25 சொல்லப்பட்டிருக்கிற சகல நன்மைகளினாலும் இந்த மாதம் முழுவதும் நம்மை திருப்தியாய் நடத்துவாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அதிகால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தந்த மகிமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்மைகளின் தேவன் நீர், நன்மைகளை தருகிற தேவன் நீர், இரட்டிப்பான நன்மையை தருகிறவர், வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறவர், மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தவர், ஈசாக்குக்கு நன்மை செய்தீர், யாக்கோபுக்கு நன்மை செய்தீர், யோசேப்புக்கு நன்மை செய்தீர், மோசைக்கு நன்மை செய்தீர், இஸ்ரவேலருக்கு நன்மை செய்தீர். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கும் நீர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்படி சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் ஒரு அறுவடையை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரை, நன்மை செய்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க கிருபை தருவீராக. தீமை செய்கிற பிசாசின் சுபாவங்கள் எங்களுக்குள்ளே வர வேண்டாம். பிசாசின் கிரைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. இந்த வருடம், இந்த மாதம் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு, சபைகளுக்கு, தேசங்களுக்கு, குடும்பங்களுக்கு இந்த செய்தியை ஆன்லைனில் எங்களோடு இணைந்து கேட்கிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமை, இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற விடுதலை, இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்களும் சுதந்திரித்து கொள்ளும்படி மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிப்பார்.